மூஞ்சியே வந்துட்டு கருப்படிச்சிச்சு. இது நம்ம கெரட்டோஸ் பிளேடு. பெருதா ஹாப்பியா பெருதா ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் இந்த ரோட மட்டும் சரி பண்ணலாம். நாகூர் ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாகூர் தடாவுக்கு வெளியில் தான் நிற்கிறோம். சரியான வெயில் போட்டு கொளுத்துது. இப்போ நம்ம அப்படியே நிழல் சைடு வந்துடுவோம். அப்படியே பாருங்களேன், இந்த மனோரா பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டு, மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ரோஸ் மில்க் இருக்குமா? ரோஸ் மில்க் இங்கே ஃபேமஸ் இருந்தாங்க, யாரும் ரப்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோஸ் மில்க் குடிப்போம். ரோஸ் மில்க் குடிச்சிட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்புறம் திரும்ப பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். பீட் த ஹீட் காய்ஸ். ரோஸ் மில்க் அலர்ஜி மூஞ்சே வந்துட்டு கருப்படிச்சிச்சு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கடைகள் இருக்கும்ல, பள்ளியாசுல சுத்தி கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த கடைகளுக்கு போயிட்டு இருக்கோம். வந்ததுக்கு ரெண்டும் வாங்கியிருக்கோம். நம்ம கெரட்டோஸ் அண்ணன் வாங்கியிருக்கோம் பிளேடு. கெரட்டோஸோட தீவிரமான ஃபேனு. ஸ்டாரோட சுத்தியில் இருந்துச்சு, அதனால நம்ம இதான் வாங்கியிருக்கு. பெரிதா வந்து ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வேணுமாமா. இது பாட்டுக்கு வர ஸ்பீக்கரு. வெயில் சரியா அடிக்குங்க, பனியும் இருக்குது, வெயில் இருக்குது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க தெரியுமா? பொங்கல் டைம் தான் அது. பொங்கல் டைம்லயே இவ்வளவு நேரம் வந்திருக்காங்க. பள்ளியில பாத்தியா சாப்பாடு கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். என்னோட ரூம் காட்டவே இல்லைண்ணே. நான் என்னோட லாட்ஜ் நான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு நாங்க ரொம்ப டயர்டா இருந்தோம். பிளான் பண்ணது திருவாரூர்ல தங்கிட்டு திருவாரூர்ல இருந்து போகணும் தான் பிளானு. ஆனா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா திருவாரூருக்கு போக முடியல. ஏன்னா வந்துட்டு திருவாரூர்ல வந்து நாங்க வந்து அந்த ஒரு பள்ளியாசுக்கு மட்டும் தான் இருக்கு, அந்த பள்ளியாசுக்கு மட்டும் தான் நாங்க வந்து போகவும் போறோம். அதுக்காண்டி நீங்க எதுக்கு ஒரு ஒரு அரை நாள் தான் இருக்க போறோம். ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா நம்ம நாகூர்ல இருக்கணும். 2 ரூமா எடுக்கிறதுக்கு நம்ம பேசாட்டி நம்ம நாகூர்ல தங்கிட்டு அன்னைக்கு காலைல தான் திருவாரூர் போயிட்டு அப்படியே முத்துப்பேட்டை போக வேண்டியது இருக்கு. ராஜகாட்டம் வீடுலாம் பாத்தீங்கன்னா மசாலா சூப்பரா இருக்கு. இங்கே ரூம்ஸ் அவைலபிள் தான் போட்டிருக்கு. நான் இருக்க ரூம் வந்து 1000 டபுள் காட்டு. என் ரூம் காட்டுறேன். சிங்கப்பூர் பரோட்டா ஸ்டால் போட்டிருக்கு. நான் என்னோட ரூமை காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்க, பாத்திமா ரெசிடென்சின்னு போட்டிருக்கோம். நல்லாதான் இருக்கு ரூம், பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி ஃபேமிலியோட வந்தீங்கன்னா, நாங்க 2 பேர்னால அப்படி எடுத்துருந்தோம். அவசரத்துல நாங்க ரொம்ப டயர்டா இருந்தனால எடுத்துருந்தோம். உங்களுக்கு இன்கேஸ் இல்ல நாங்க வெளியில மெயின்ல எடுக்கணும்னா பசங்களே நிறைய ரூம்ஸ் இருக்கு பாருங்களேன். நிறைய பேர் வந்து தருங்க. இது எங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரைட் ரோடு பாத்திமா ரெசிடென்சி. நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இன்னும். ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்சல் நம்ம வாங்கிட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அங்க புக் பண்ணியாச்சு. ஹாசிங் கேட்டீங்களா, எங்களுக்கு வந்து ஒரு பொட்டிசோறு வேணும்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. நாங்க வீடியோ எடுக்க வாரணும்னு சொல்லியாச்சு. இதை வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் பெரிதா வந்து பாத்தியா சோறு கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்லிட்டாங்க. அதனால இப்போ ரூம்ல தூக்கி வச்சுட்டு திரும்பி நடந்து போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி டைம் பாத்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இங்க ரோடு வேற ரொம்ப மோசம். நான் காட்டுறேன்.
ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் இந்த ரோட மட்டும் சரி பண்ணலாம். நாகூர் இந்த வீடியோ வந்து 500 வியூஸ் போமா கூட தெரியல. லாஸ்ட் வீடியோ 300 வியூஸ் தான் போச்சு. வீடியோ போமா தெரியல. நாகூர்ல யாரும் பாத்துட்டீங்க. இந்த ரோட கொஞ்சம் சரி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு பாருங்க. ஓகே, நான் போயிட்டு இப்போ காசிமேட்டுக்கு தான் போகிறேன். இங்கேருந்து 700 மீட்டரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு மோஸ்ட்டாக சர்ச் பண்ண வரைக்கும் காசிமேட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னனால போகிறேன். அவங்க வந்து நீங்கள் மட்டன் இது நம்ம சொன்னோம், யூடியூப்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் அவங்க இன்னைக்கு ஆர்டர் நிறையா இருக்கனால பண்ண முடியாது. நாங்கள் பெரிதா 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 அப்படியே உட்காந்துருக்கேன். அதனால் நடக்க முடியல பாவம். அதான் அவர் இங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நடந்துட்டு அது பிரச்சனை இல்லை. பெரிதா ஹாப்பியா? பெரிதா ஹாப்பி. அடுத்து என்ன பிளான்? கல்ஃப் மந்தி பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு. கல்ஃப் மந்தி நம்ம இன்னைக்கு லே ராயல் மந்தி போறோம், அதனாலதான் வந்து கல்ஃப் மந்தி போகல. அதாவது காரைக்காலோட சிக்னேச்சரான லே ராயல் மந்தி போறதுனால நம்ம வந்துட்டு இன்னைக்கு கல்ஃப் மந்தி அவாய்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சாப்பாடு நிஜமா நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு சும்மா ஒரு பேருக்கு சொல்லணும் அப்படிலாம் நிஜமாவே அந்த 5 கறியில இருக்கிற அந்த 2 கறி கண்டிப்பா இருந்துச்சு. இதுல நான் நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். இப்போ வீட்டுல வேற அந்த 2 பாத்தியா பிரியாணி வேற இருக்குது. பிரியாணி யார் சாப்பிடறான்னு தெரியல. இல்லைன்னா யாருக்கா முடியாதவங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கும். ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது. சாப்பிட முடிஞ்சா சாப்பிடணும், இல்ல யாருக்கா கொடுத்தாவது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க நினைக்கிறேன். வெயில் ஒவ்வொரு நாள் அப்படியே சன்ஸ்கிரீன் ஏதாச்சும் போட்டு வந்துருக்கலாம் நினைக்கிறேன். ஃபேஸே பாருங்க நல்லா இருக்கு. சைவ சாப்பாடு நல்லா இருக்குங்கிறாரு. ஏதோ சரவண பவன் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அரேபியன் ரைஸ் அண்ட் ரைஸ் சேச்சம்பலம். இப்போ போயிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு காரைக்கால் தான் எடுத்து பிளான் பண்ணிருக்கோம். இவ்வளவு இது போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த மைக் இருக்குல்ல, இன்னொரு மைக் வாங்கணுமா. அந்த மைக் வாங்கறதுக்கானே இப்போ திரும்பி போயிட்டு இருக்கோம். அந்த மைக்குனா வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த பாட்டு தான் அப்படி வச்சிருந்தோம்ல, அந்த பாட்டு இது வாங்கணுமா. அதான் திரும்பி போயிட்டு இருக்கோம். ஆனா அது வீட்டுக்கானா வீட்டுக்காரங்க சமைக்கிறாங்களா இல்ல பள்ளியா சொல்லியா? ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல, அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. புரியுங்களா என்னன்னு தெரியல. சரி ரைட்டு, நம்ம போயிட்டு அந்த மைக் ஒண்ணு வாங்குவோம். மைக் வாங்கணும். இங்கேயா இங்க எங்க போகணும்? இல்லையே, நம்ம தப்பா வரோம்னு நினைக்கிறேன். அங்க போகணும்னு நினைக்கிறேன். அந்த வழி எப்படி இருக்குன்னு தெரியல. சுத்தி இருக்குங்க. எங்க இருக்கு அந்த நான் சொன்னேன் அந்த கடையில தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கதான் நல்லா இருந்துச்சு, சரி அந்த கடையில வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேட்டு கூட குறைச்சு போடுவாரு. அதனால வந்துட்டு அது ஒரு வந்துட்டு நம்ம வாங்கின கடையில வாங்கிடுவோமேன்னு சொல்லிட்டு அது மட்டும் என் ஃப்ரெண்டும் வந்து இது கேட்டான், கீச்சன் கேட்டான். அவன் பைக்கு கீச்சன் போடணும்னு சொன்னான். அதனால வந்துட்டு அதையும் பார்த்துட்டு அவனுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, போன் வேற அடிக்கணும் அவனுக்கு, அதெல்லாம் கேட்டு நிறைய கீச்சன் இருக்கு. நல்லா இருக்கு, கலர்லாம் பார்த்து சூப்பரா இருக்கு. கடை பூட்டிடுச்சு. கடை வந்துட்டு அந்த கடை இல்லை, பூட்டிருக்கு. கடைக்கார சாப்பாடு அங்கே இருக்காங்க.
வாங்கியாச்சு இந்த சோனெக்ஸ் அந்த மைக் வாங்கியாச்சு, இன்னொன்னு புதுசு. ஆனா உண்மையிலே வந்து காலையில வாங்கினதோட இது நல்லா இருக்கு. இந்த பாருங்க பாக்ஸ் எல்லாம் போட்டு என்ன பெருசா சொல்லுங்க. வழி மறந்துடுவாங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு பெரிய இடமா, நாங்க எங்க போறோம் ஏது போறோம் தெரியல. இது நல்லா இருக்கு, நம்ம எடுத்துக்கோம். உண்மை இதை வச்சு என்ன பண்ண போறோம்? சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு பாட பேசுறதுக்கு மைக்ல பேசுப்பாலும் பேசும். ஓகே, ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே காரைக்கால் தான். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்க, உருது முஸ்லிம்ஸ், அப்புறம் வந்துட்டு ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லாமே வராங்க. நிறைய ஸ்டேட் பீப்புள்ஸா இங்க பார்க்க முடியுது. அப்புறம் நான் வந்து சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் நான் எப்போ வந்தேன்னா ஒரு 7th or 8th படிக்கும் போது வந்திருப்பேன். கரெக்டா நான் கரெக்டா நாங்க முத்துப்பட்டி விட்டு லீவ் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணா கூட வந்தோம். எங்க அண்ணா கூட வரும்போது வந்தது. அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நான் இப்படிதான் வாரேன். அப்பவும் இங்க நன்னாக்காண்டி தான் நான் அன்னைக்கு வந்தேன். இப்பவும் பெரிதாக்காண்டி நான் வரேன். இதுதான் நாகூருக்கும் எனக்குள்ள கனெக்ஷன்ஸ். மீன் குளம் வாசல் அடிக்குது, செம வாடை அடிக்குதுங்க. இங்கதான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். மீன் பொரிக்கிறாங்க எங்க ரூம்ல. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியா சோறு, மட்டன் பிரியாணி தான், தொட்டுக்க ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. சாப்பிட போறோம். இப்போ காரைக்கால் போறதுக்காண்டி நாகூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறோம். நாகூர்ல இருந்து காரைக்கால் ரொம்ப பக்கம், 2 ஸ்டாப் தான். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் பேர் தான். இங்க பூட்ஸ் ட்ரெயின் ஒண்ணு நிக்குது. காரைக்கால் போயிட்டு காரைக்கால் வந்து காரைக்கால் பீச் முடிச்சுட்டு அடுத்து ரிட்டர்ன் வந்து 9:20 தான் ட்ரெயின். காரைக்கால்ல இருந்து 9:20 தான் ட்ரெயின். ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் அவசரம் இல்லை. நம்ம வந்துட்டு வேற காரைக்கால்ல எங்கேயாச்சும் அல்பைக் நாகூர் அல்பைக் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அல்பைக்கு போறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்க வந்து நாளைக்கு காலையில வெக்கேட் பண்ணிடுவோம். நாளைக்கு காலையில வெக்கேட் பண்ணிட்டு திருவாரூருக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு ஏன்னா முத்துப்பேட்டைக்கும் நாங்க போகணும். நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் டயத்துல நாங்க திருவாரூரும் முத்துப்பேட்டையும் கவர் பண்ணணும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்த ட்ரெயினை பாருங்களேன், வித்தியாசமா இருக்குல்ல. இது மாதிரி நீங்க ட்ரெயினை பாத்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து காரைக்கால் போறதுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெயின் இருக்கும். திரும்பி காரைக்கால்ல இருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த ட்ரெயின் இருக்காது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, காரைக்கால் வந்து அதர் டெரிட்டரியில, காரைக்கால் புதுச்சேரி அதெல்லாம் அதர் டெரிட்டரினால அங்க இருந்து வர்றதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயின் இருக்காது. பட் நம்ம இங்க இருந்து நம்ம காரைக்காலுக்கோ புதுச்சேரிக்கோ போகும்போது இந்த மாதிரி ட்ரெயினை நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த ட்ரெயின்ல போகவும் முடியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெயினை பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ட்ராவல் பண்றேன். எங்க 2 பேத்துக்குமே இந்த ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போறதுக்கு. உங்களுக்கும் இந்த ட்ரெயின் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கடவையே என எங்கே இழுக்கிறாய், காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய், கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை, கண்ணங்கள் மூடி ஓரமா. கடல் காத்து அடிக்குது, சன் செட் வேற வரப்போகுது, இப்படி வேற பறந்துட்டு கிடக்கு. ரீகேப் ஒண்ணு பாப்போமா? ரீகேப்ல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திருவாரூர்ல இருந்து வந்துட்டு நம்ம எங்க வந்தோம்னா நாகூர் வந்தோம். நாகூர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப காரைக்கால். ஒரு நாள்லயே நாங்க இவ்வளவு இது குடிச்சிட்டோம். நாளைக்கு வந்துட்டு திருவாரூர் போயிட்டு திருவாரூர் போறோமானே ஒரு ஆசிலேஷனாவே இருக்கு.
சார்ஜ் இல்லாம தான் வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். அதான் லைட் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க தெரியுது பாத்தீங்களா, அதான் லைட் ஹவுஸ். பாதி சர்க்கிள் தான் இருக்கு, மீதி சர்க்கிள் காணும். இந்த வியூ பாருங்களேன். இதுல நான் கலர் கைட் கண்டிப்பா பண்ணி காட்டுறேன். கலர் கைட் பண்ணியோன்னா இந்த வியூ வரணும். லீவுனால இன்னைக்கு செம க்ரௌடு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நிறைய கடை வேறு நிறையா போட்டிருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஒரு லேஸ் சிக்கன் ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள் லே ராயல் மந்தி போயிருந்தோம், பட் அங்கே மந்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா லே ராயல் மந்தி போறதுனால நம்ம வந்துட்டு இன்னைக்கு கல்ஃப் மந்தி அவாய்ட் பண்ணியாச்சு. என்ன பார்த்துல என்ன ஆட்டோ ஆடினடா. வந்ததுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ காரைக்கால்லேருந்து நாகூர் போகிறதுக்கு ட்ரெயின் ஏறியாச்சு. பார்த்தாலே தெரியும், இது ஒரு ஆர்டினரி ட்ரெயின் தான். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம நாகூர்லேருந்து காரைக்கால் புதுச்சேரி போகிறதா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரெயின்லாம் இருக்கும். நம்ம ரிட்டர்ன் காரைக்கால்லேருந்து கிளம்புறோன்னா இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சீட்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், பால்கோவா, இது தம்ரூட் அல்வா, கருப்பட்டி அல்வாவா, பருத்தி பால் அல்வா, பருத்தி பால் அல்வா, அது வந்து கோதுமை அல்வா, கோதுமை அல்வா, குலாப் ஜாமுன். இந்த அல்வாலே வாங்கிடும். நம்ம நாளைக்கு மார்னிங் சீக்கிரமே கிளம்புறதுனால இப்போவுமே ஸ்வீட்லாம் வாங்கி வச்சாச்சு. நம்ம அப்படியே வர வழியில் நம்ம ஃப்ரெண்டுக்கும் கீச்சனையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு இதே வீடியோ கண்டினியூ ஆகும். பார்ட் 3ல மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.